நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடக்க இருக்குது. ஸோ இந்த அரசாங்கம் தொடரணுமா இல்லை மாற்றம் வரணுமா அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல். தான் ஒரு புதிய மாற்று அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து நடிகர் விஜய் அரசியலில் குதிச்சிருக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவர் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஊடகத்தில் மிக பெருசாக ஊதப்பட்ட ஒரு பிம்பமாக இருக்கிறார். ஸோ அது என்ன ரிசல்ட் அப்படின்றது மே 4ஆம் தேதி தெரியும். இதுக்கு நடுவில் நிறைய விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஸோ நான் ஒரு விஜய் ரசிகர் தான். ஏன்னா நான் ஒரு விஜய் ரசிகர் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அது மக்கள் தொண்ட நிலைய தளபதி மக்கள் இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த வில்லு படம் ஒரு சீரீஸில் ஒரு இமேஜை போடுறேன், பட் அதில் தெளிவாக இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் ஆரம்பித்தோம். அப்போ அதிமுகவை ஆதரித்தார் 2011. ஸோ உடனே நான் அதிமுகவை ஆதரிச்சேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போ அவரோட தனிப்பட்ட விருப்பத்தை சொல்கிறாரு. அதையே நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்றதுனால நான் என்னோட சாய்ஸ் எதுவோ அதை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர் அப்போ சொன்னார், நான் சப்போர்ட் பண்ணல. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாரு, நான் உடனே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவர் தன்னோட கொள்கைகளை சொல்லணும், அவரோட செயல்பாட்டை காமிக்கணும். ஸோ களத்தில் இறங்கி ஒவ்வொரு ஊராக போய் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைகள்னு கேட்டு அந்த பிரச்சனைகளை நான் எப்படி சரிப்படுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கணும். அந்த விளக்கம் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஓட்டு போடுற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு சிறந்த மாற்றாக இருக்கும். ஸோ மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கரூரில் வரும்போது, மக்களுக்கு இல்லை அவரோட ரசிகர்களுக்கு கரூரில் ஒரு பிரச்சனை வரும்போது அப்போது மக்களையெல்லாம் விட்டுட்டு தான் பிழைத்தால் போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டார். ஒரு மாதம் கட்சியிலேருந்துமே யாருமே மக்களை போய் கண்டுக்கல. திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லலை. கவினோட ஆணவ படுகொலை வழக்கில் அவர் எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை. இந்த மாதிரி மக்களோட முக்கியமான பிரச்சனைகள் எதுலேயுமே கருத்து சொல்ல. சரி, மக்களோட பிரச்சனைகள் தான் விடுங்க, தன்னோட ஜனநாயகன் பிரச்சனை அதை யார் முடக்கிறா? ஸோ அது சிபிஎஃப்சி முடக்குதுன்னா சிபிஎஃப்சி யார் கண்ட்ரோலில் இருக்குது? இந்த மாதிரியான ஒரு கருத்தையும் கூட அவர் சொல்லலை. தீவிரமான விஜய் ரசிகர்கள், அதாவது விஜய் மேலே ரொம்ப வெறியாக இருக்கிறவங்க, அது எதையுமே பார்க்காம எனக்கு விஜய் நான் போட்டால் போதும், நான் விஜய்க்கு ஓட்டு போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க போடலாம். ஆனால் பொதுமக்கள் கொஞ்சம் சிந்தித்து தங்களோட வாக்குன்றது செலுத்தணும். ஏன்னா சேஞ்சுன்றது உண்மையான சேஞ்சாக இருக்கணும், உண்மையான மாற்றம் இருக்கணும், மக்களுக்காக களத்தில் செயல்படக்கூடிய உண்மையான மாற்றம் இருக்கணும். அந்த மாதிரியான மாற்றாக ஒரு 4-5 வருஷங்கள் இவர் சிறப்பாக அடுத்து செயல்பட்டால் அதுக்கப்புறம் இவர் ஒரு சிறந்த மாற்று அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ சிந்திச்சு உங்களோட வாக்கை செலுத்துங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து.